ஹலோ சார் வெளியே வச்சாலும் தெரியும் சார், வெளியே வச்சாலும் தெரியும். சார் நான் வெளியே வச்சுக்கோங்க, நான் வெளியே வச்சாலும் தெரியும். ஒயிட் வாங்கினேன் எல்லாமே சொல்லிட்டாரா? எத்தனை மூணு ரெண்டு வெரைட்டிஸ் கொஞ்சம் போயிடுவாங்க போய். ஒவ்வொரு வெயிட் போட்டு எத்தனை பத்து போட்டு வெயிட் பண்ணாங்க. பார்சல் சர்வீஸில் தூத்துக்குடி ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் அவர்களின் தகவலின்படி பெங்களூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை கலந்த உணவுப் பொருட்கள் பார்சல் சர்வீஸில் இருந்தது. அது இதுவரை 2 நாட்களாக யாராலும் கோரப்படாமல் இருந்ததை குறித்து ஆய்வு செய்ததில் அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்ததுக்கு உறுதி செய்யப்பட்டது. அது 2 வகையான பிராண்டுகள் உள்ளது. ஒன்று கணேஷ் 110 கிலோ இருப்பில் உள்ளது. அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 58,680. மற்றொரு பிராண்டான கூலிப், அதன் எடை 50 கிலோ என்ற அளவில் உள்ளது. அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 1,04,000. மொத்தமாக 1,62,000 அளவில் இந்த புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இதை அனுப்பியவர் மற்றும் பெறுநர் குறித்தான விவரங்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் இறுதியில் அதன் பின்னர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரைக்கு வந்திருக்கோம் சார். சமீபத்தில் மதுரை, ஈரோடு பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது. ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது. மைசூர்ல இருந்து தூத்துக்குடி வர வண்டியில் பார்சல் வேனில் வந்து இந்த மாதிரி புகையிலை பொருட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. அந்த தகவலின் பேரில் என்னுடைய ஸ்டாஃபுகளையும் ஜிஆர்பி அவர்களையும் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்கள உஷார்படுத்தி வச்சுருந்தோம். இந்த பார்சலை இறக்கி பார்சல் ஆஃபீஸ் கொண்டு வந்து வச்சுருந்து சார் சொன்ன மாதிரி நேற்று முழுதும் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம், யாராவது வாங்க வராங்களான்னு. நேற்று வரைக்கும் யாரும் வரல. இன்றைக்கி அதே மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு, யாரும் வரல. அப்புறம் ஃபுட்சல் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு இடமாக பார்சல் இருக்குன்னு சொல்லி வர வச்சு
அவங்க மாடி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த கணேஷ் புகையிலையும் கூல் லீப்புங்கிற நம்ம தமிழக அரசாங்கத்தால் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது. அது சார் சொல்லிட்டாங்க மற்ற விவரங்களை. அதனால் இப்போ அவங்களுக்கு ஹேண்டிங் ஒர்க் பண்ணுறோம். மேல் நடவடிக்கை தொடர்ந்து இந்த மாதிரி கண்காணிப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கிடையாது, எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு நேற்று ஒரு ரகசிய தகவல் வந்தது. மேலும் அறியப்பட்டது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஈரோடு வண்டியிலையும் இது மாதிரி இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி மதுரையிலையும் இதே வண்டியில் தான் எல்லாமே ஏற்றுனதெல்லாம் இதே வண்டி தான். இதே வண்டியில் ஏற்றுனதை வந்து ஈரோட்டில் அதே மாதிரி இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி மதுரையிலையும் இறக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தகவல், அந்த கல்பிரிட்டுக்கு தகவல் தெரிஞ்சனால அவர் பார்சல் எடுக்க வரலன்னு நாங்கள் நினைக்கிறோம். KS கண்ணன், ஆய்வாளர், ரயில்வே பாதுகாப்பு படை.